نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ், நம்மை இந்த உலகில் முஸ்லிமாக முஃமினாக படைத்து அதிலேயும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தினர்களில் ஒருவராக படைத்து பரிபாலித்து வருகின்றானே அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நம்மை இந்த பத்ர் தினத்தன்று அமர வைத்திருக்கிறானே, தன்னுடைய சஹாபாக்களை பற்றி பேச வைத்திருக்கிறானே, தன்னுடைய சஹாபாக்களை பற்றி தெரிய வைத்திருக்கிறானே, அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த போர், இந்த பத்ர் போர் எப்பொழுது நடந்தது, எதற்காக நடந்தது, எங்கு நடந்தது என்பதை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த பத்ர் போர் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை ஈமான் கொண்ட சஹாபாக்கள் அனைவரையும் கரு அறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நடைபெற்ற போர் தான் இது. உதாரணமாக சொல்ல போனால் இந்த பத்ர் போர் என்பது கிபி 624 நடைபெற்றது. ரமலான் மாதம் 17ஆம் பிறை வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றது. அனைத்து முஸ்லிம்களும் நோன்பு வைத்த நிலைமையில் நடைபெற்றது. ஏன் இவ்வாறு நடக்க வேண்டும், அதற்கு காரணமானவன் யார் என்று பார்த்தால் அபூ ஜஹல். மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது ஏகப்பட்ட தொல்லை, ஏகப்பட்ட இன்னல்களை கொடுத்து வந்தான் அபூ ஜஹல். அதை தாங்க முடியாமல் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊர் விட்டு ஊர் சென்றார்கள், மதீனாவிற்கு சென்றார்கள். அங்கு அனைத்து மனிதர்களும், அதாவது மதீனாவாசிகள் அனைவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அரவணைத்துக் கொண்டார்கள். அபூ ஜஹல் நினைத்தான் அவருடைய சொல் செயல் எதுவுமே அங்கு எடுபடாது என்று நினைத்தான். ஆனால் அனைவரும் அரவணைத்துக் கொண்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நண்பர்களை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் ஒருவனிடம் சண்டையிட வேண்டும், ஒருவனிடம் போரிட வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைத்ததல்ல. பொதுவாக ஒரு போர் நடக்கிறது என்றால் அந்த போரை தடுக்கத்தான் பார்ப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல வரலாற்றுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பத்ர் போர் பற்றியும் பல நிகழ்வுகளை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு வரலாற்றில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிற்பதற்காக வேண்டிதான் வந்தார்கள், அங்கிருந்து போர் ஆரம்பித்தது என்று. இன்னொன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு தூது வந்தது, இவ்வாறு அபூ ஜஹல் உங்கள் அனைத்து முஸ்லிம்களையும் கருவறுக்க போகிறான் என்ற ஒரு செய்தி வந்தது. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை திரட்டி 313 பேர் கொண்ட ஒரு படையை உருவாக்கி சேர்த்து அந்த பத்ர் என்ற இடத்திற்கு வந்தார்கள் என்று பலவிதமான வரலாற்றுகள் கூறுகின்றது. ஆக மொத்தத்தில் கருத்து ஒன்றுதான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் அழிக்க வேண்டும், கரு அறுக்க வேண்டும் என்றுதான். ஏனென்றால் சிறிது கூட்டமாக இருக்கும் பொழுதே அவர்களை அழித்து விட்டால் அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் இனிமேல் யாராலும் அறிய முடியாது என்ற ஒரு கருத்து தான். அன்பர்களே, தோழர்கள், இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சார்ந்த 313 வீரர்களும் வந்துவிட்டார்கள். எங்க? பத்ர் என்ற இடத்திற்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் இடம் மணல் மேட்டை போன்று இருக்கும். கால் வைத்தால் உள்ளே போகும் அளவுதான் இருக்கும். ஆனால் அபூ ஜஹல் தங்கியிருக்கக்கூடிய இடம் என்பது ஈரப்பதமான இடம், நல்லா நடக்கலாம், அப்படிப்பட்ட இடம். இப்ப இந்த வரலாற்று என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு கருத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷாமிற்கு சென்ற அந்த கூட்டத்தாரை தடுத்து நிற்பதற்காக வேண்டிதான் அங்கு சென்றார்கள். ஆனால்
அங்கே வந்து அபூஜஹலுடைய படையை காண்கிறார்கள். எவ்வாறு அந்த படை இங்கு வந்தது, ஏன் வந்தது என்று கேட்டால், அந்த ஒரு வியாபார கூட்டம் சென்றதல்லவா, அந்த வியாபார கூட்டத்தின் தலைவர் அபு சுஃபியான் என்று சொல்லப்படுபவர், வேவு பாக்குவதில் அவர்தான் சிறந்தவர். மக்காவில் அடித்துக் கொள்வதற்கு வேற யாரும் இல்லை, ஆளில். அப்படிப்பட்ட ஒரு நபர். அப்படிப்பட்ட நபருக்கு ஏதோ ஒரு வழியில் வந்துவிட்டது செய்தி. இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் வியாபார கூட்டத்தை தடுக்க வருகிறார்கள் என்று செய்தி வந்ததும் ஒரு ஒற்றனை அனுப்பி மக்காவிற்கு அனுப்பி இந்த வியாபார கூட்டத்திற்கு ஆபத்து என்று சொன்னதும் அந்த நபர் டைரக்டா போய் இந்த மாதிரி ஆபத்துன்னு சொல்லாம மக்காவின் வாசலில் நுழைவதற்கு முன்னால் தன்னுடைய ஆடைகள் அனைத்தையும் கிழித்து கொண்டு தன்னுடைய மூக்கை அரித்து கொண்டு இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கூட்டத்தார்கள் வியாபார கூட்டத்தார்களை பிடித்து வைத்துக் கொண்டார்கள், அனைவரையும் அழித்து விட்டார்கள் என்று பல கருத்துக்களை கூறக்கூடிய வரலாறுகள் சில வரலாற்றுகளில் என்ன வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும் பொழுதே எல்லா செய்தியும் தெரிந்து விட்டது, அவர்கள் டைரக்டா போருக்கு தான் வந்தாங்க அப்படின்னு சில வரலாற்றுகளில் கூறப்படுகிறது. ஆக மொத்தத்தில் இப்பொழுது சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கின்றார்கள், ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறார்கள். நான் தான் சொன்னேன், மணல் மேடு மாதிரி அந்த இடம். அப்படிப்பட்ட இடத்தில் தங்கி இருக்கும் பொழுது என்ன நிகழ்வு நிகழ்கிறது என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி அந்த வியாபார கூட்டம் கிட்ட வருதா, அதாவது மக்காவிலிருந்து ஷாம் என்ற தேசத்திற்கு சென்று வியாபார பொருட்களை பெற்றுக்கொண்டு திரும்ப மக்காவிற்கு வருவார்கள். அதற்கு பத்ர் என்ற வழியாக தான் போயாக வேண்டும். எனவே அந்த இடத்தில் வந்து இந்த மாதிரி 2 பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கிறார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நியமித்து இந்த மாதிரி அந்த கூட்டம் வருதா பாருங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைத்து அந்த 2 நபர்களும், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு செல்லும் பொழுது பத்ர் என்ற இடத்தில் பத்ர் என்ற ஒரு கிணறு இருக்கிறார். அந்த கிணற்றின் பக்கம் இருந்து 2 பெண்கள் தண்ணியை இறைத்து கொண்டு இருக்கிறார்கள். இறைத்து கொண்டே ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கொஞ்சம் தூரத்துல ஒரு படை வந்து நிக்குது, ஒரு படை இருக்கு, அந்த படைக்கு வந்து நான் என்னால் எந்த அளவு தண்ணீரை இறைத்து அவர்களுக்கு தர முடியுமோ அந்த அளவுக்கு தந்து அவர்களிடம் இருந்து பணத்தை பெற்று நான் என்னுடைய கடன் அனைத்தையும் முடித்துக் கொள்வேன் என்று அந்த ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடம் பேசிக் கொண்டிருப்பதை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு செவியிட்டுகிறார். தெரிந்து போச்சு, இப்போ வந்தது வியாபார கூட்டம் இல்ல, படை தான். அதாவது நம்ம அழிக்க வந்த படை என்பது ஏதோ லைட்டா இந்த டவுட் வந்துருச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போது ஒரு அதாவது ஆட்டை ஓட்டி கொண்டு ஒரு சிறுவன் வந்தான். அந்த சிறுவன் சொன்னான், இந்த மாதிரி ஒரு படை அங்க இருக்கு, அபூஜஹலுடைய படை அப்படி என்று சொன்னதும் பொய் சொல்லாதே என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவர்களும் அந்த நபரை அடித்தார்களாம், பொய் சொல்லாதே என்று. பிறகும் அந்த நபர் அபூஜஹலுடைய கூட்டம் தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த நபரை கூட்டிச் செல்கிறார்கள். கூட்டி சென்று பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். பிறகும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருக்கும் நிலைமை அடித்து கேட்கிற 2 அடி போட்டாங்க, முதுகில் 2 அடி போட்டு, உண்மையை சொல், யார் அங்கிட்டு இருக்கா? அபூஜஹல் கூட்டம் தான் இருக்காங்க, திரும்பி 2 அடி. எதுக்கு உண்மை சொல்லி பொய் சொல்லிட்டு போயிடுவோம்னு அவங்க ஒரு வியாபார கூட்டம் போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்து விட்டு எந்திரித்து அந்த நபரை பார்த்து சொல்கிறார்கள், அவன் உண்மை கூறும் போதெல்லாம் நீங்கள் அடித்தீர்கள், அவன் பொய் சொன்னதும் நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னார். இப்பொழுது
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் புரிந்து போனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் பொய்யாகாது. வந்தது அபூ ஜஹலின் படை, இப்பொழுது போர்தான் என்று முடிவானது. சரி, போருக்கு முடிவானது. சரி, இப்ப எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு போடணுமா இல்லையா? எத்தனை பேர் வந்திருக்காங்க, நம்மள்ட்ட எத்தனை ஆள் இருக்கு, இப்ப வந்து சண்டை போட முடியுமா அப்படின்ட்டு ஒரு தலைவர் யோசிப்பாரா இல்லையா? அந்த பையன்கிட்ட கேட்கறாங்க, எத்தனை பேருப்பா அங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு அந்த சிறுவனால் சொல்ல முடியும், இத்தனை பேர் தான் இருக்காங்க, என்னால சொல்ல முடியாது அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராச்சே, புத்திசாலியான நபி ஆச்சே, அப்படிப்பட்ட நபி கேட்கிறாங்க, ஒரு நேர உணவுக்கு, ஒரு நேரத்திற்கு அவர்கள் எத்தனை ஒட்டகைகளை அறுக்குகிறார்கள் என்று கேட்டதும் அந்த நபர் சொன்னானா, 9-10 ஒட்டகை அறுக்குகிறார்கள் என்று சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்து சொன்னார்களாம், வந்த படை வீரர்கள் 900 1000 நபருக்குள் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் ஒற்றுக்கொண்டார்கள். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல் எப்பொழுதும் பொய்யாக. அன்பர்களை அறிந்து கொள்ள சஹாபாக்களுக்கு இருந்த ஈமான். இப்பொழுது நாளை காலையில போர் ஆரம்பிக்க போகுது. அதாவது படை வீரர்கள் இருவரும் சந்தித்தபடிதான் நாளை காலையில ஃபஜருக்கு சுபுகுக்கு பின்னால் போர் ஆரம்பமாக போகிறது. இப்பொழுது அதற்காக வேண்டி பிளான் செய்யணும். யார் யார் எங்க நிக்கணும், யார் யார் என்ன பண்ணணும், யார் 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 அடிக்கணும் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவராச்சு. அவர்கள் சில ஒரு வட்டங்களை போட்டு, இங்கு இவர் நிற்பார், இங்கு இவர் நிற்பார், இவர் இங்க இருப்பார், இவர் இங்க இருப்பார், நம்ம அங்க போய் நம்ம போர் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு முறையை காட்டி, ஒரு வழியை காட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேப்பு போட்டு காமிச்சிடறார். பிறகு இரவு நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த பாலைவன பகுதியில் மழையை தருகிறான். ரஹமத்தான தன்னுடைய மழையை தருகிறான். அதில் தாகித்தவர்கள் தண்ணீரை குடித்து தாகம் தீர்த்து கொண்டார்கள். யார் யாரெல்லாம் குளிக்க வேண்டும் என்றார்கள் குளித்து கொண்டார்கள். அந்த ரஹமத்தான மழை அல்லாஹ் தஆலா அவர்கள் தந்தார். அன்பர்களே, அனைவரும் யோசிக்க வேண்டும். அது ஒரு அற்புதமான விஷயம். மழையை தந்தது மழை ரஹமத். எப்பொழுதும் எந்த நபர்களும் எந்த நிலையிலையும் மழையை ரஹமத்தை திட்டவே கூடாது. யாரோ ஒரு நபர்களுக்கு பிரயோஜனமாக கண்டிப்பாக இருக்கும் அன்பர்கள். அடுத்தது, இப்ப அடுத்த நாள் காலையில் போர் தான். ஒண்ணு வாழ்வு இல்ல மௌத் இல்ல ஹயா என்று இருக்கக்கூடிய நிலைமையில் அனைத்து சஹாபாக்களும் நிம்மதியாக சந்தோஷமாக அனைவரும் மன அசர்ந்து தூங்கிவிட்டார்கள், உடல் அசர்ந்து தூங்கிவிட்டார்கள். அனைவரும் சுகமான தூக்கம். நமக்கெல்லாம் தூக்கம் வருமா? நமக்கு எங்க தூக்கம் வரும்? நாளைக்கு மௌத்தாக போறோம், இல்ல போர் செய்ய போறோம், யாரும் ஒருத்தர் தான் உசுரோட இருப்போம். அதுலயும் அவங்க 1000 பேர் இருக்காங்க, நம்ம 313 பேர் தான் இருக்கோம். நம்மளால என்னத்தை முடிய போகுது? நமக்கு வந்து போர் செஞ்ச பழக்கம் கிடையாது. நமக்கு போர் செஞ்சோன்னு பழக்கம் கிடையாது. போர் வீரர்கள் நம்மள்ட்ட யாருமே இல்லை. எத்தனை வாள் இருக்கு? 8 வாள், அதுவும் உடஞ்ச வாள். 2 குதிரை. அதுல ஒரு குதிரை வந்து ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களது, இன்னொரு குதிரை மிக்தாத் ரலியல்லாஹு அவங்களது. இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, ஒட்டகைகள் எத்தனை இருக்கு? 70 ஒட்டகைகள். 300 நபர்களுக்கு 70 ஒட்டகைகள் தான் இருக்கிறது. ஆனால் அதை நினைத்து ஒரு சொட்டும் ஒரு நொடியும் கவலைப்படாமல் அனைத்து சஹாபாக்களும் தூங்குகிறார்கள், சுகமாக நிம்மதியாக. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த தூக்கத்தை தருகிறான். பொதுவாக இந்த உலகில் பார்த்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த வேலை என்னால் செய்ய முடியல, இந்த வேலை என்னால் செய்ய முடியல, ஒரு ப்ராப்பரான எனக்கு ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் சைக்காலஜி டாக்டர்கிட்ட போனாக்க, பிசியோதெரப்பி டாக்டர்கிட்ட போனா, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் தூங்குங்க 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 நல்லாயிரும், தூங்குங்க நல்லாயிரும், நல்லா தூங்க, சரியா போய் தூக்க மாத்திரை எழுதி கொடுப்பாரு.
இந்த மாதிரி ஸ்லீப்பிங் டோஸ் எழுதி கொடுத்து அவங்க தூங்க வச்சு எல்லாத்தையும் சரிப்படுத்துறாங்க. அதான் டாக்டர். அல்லாஹு தாலா செய்த செயலும் அதுதான், அற்புதமும் அதுதான். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அனைத்து சஹாபாக்களையும் தூங்க வைத்து விட்டான். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் தூங்கவில்லை. இரவு முழுவதும் தூங்கவில்லை. சஜிதாவில் அல்லாஹ்விடம் தன்னுடைய தேவை கேட்டு அழுகிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாளைக்கு போர் நடக்க போகுது, எங்களை மட்டும் நீ அழிச்சிட்டேன்னு வச்சுக்கேன். யா அல்லாஹ், உன்னையும் யா அல்லாஹ், உன்னை ஈமான் கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த உலகில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி, யா அல்லாஹ், எங்கள் கூட்டத்தை காப்பாற்றி விடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறைவனான அல்லாஹ்விடம் துஆ கேட்டு அழுது சஜிதாவில் இருந்தார்கள். அதிலும் சிறப்பான ஒரு துஆவை கேட்டார்கள். யா ஹய்யு யா கய்யூம் பிக நஸ்தகீஸ். இந்த துஆவை கேட்டு கேட்டு அல்லாஹ் தஆலாவிடம் அழுதார்கள், தன்னுடைய தேவை கேட்டார்கள். பிறகு அனைவரும் நோன்பு நோற்று சுபுஹோட நேரம் வந்து விட்டது. சுபுஹுக்கு பிறகு போர் ஆரம்பமாக போகிறது. அனைத்து சஹாபிகளும் நிற்கிறார்கள் வரிசை. அல்லாஹு தஆலா இங்கே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான். என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இங்கிருந்து பார்க்கும்போது அந்த 1000 படை கொண்ட அந்த கூட்டம் 100, 200, 50 இதை போல காட்சியளித்ததாம். அந்த சைடு அந்த எதிரிகள் கூட்டத்தில் இருந்து பார்க்கும் பொழுது முஸ்லிம்கள் கூட்டம் 50 பேர் 20 பேரை போல காட்சி அளித்ததாம். பொதுவாக சொல்ல போனால் ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்தை விட அதிகமாக இருந்தால் சின்ன கூட்டம் பயந்து ஓடிடும். சரி, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏனென்றால் அனைவரும் வீரர்கள், அதற்காக பயிற்சி செய்தவர்கள், அதற்காக பயிற்சி செய்தவர்கள், கேடயம் உள்ளவர்கள், வாழ்வுள்ளவர், எல்லா வசதியும் இருக்கு. ஆனா முஸ்லிம்கள்ட்ட ஒண்ணுமே இல்லையே. தான் சொன்ன 8 வாள், 70 ஒட்டகைகள், 2 குதிரை, கேடயம் ஒண்ணுமே இல்லை. என்ன பண்றது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போருக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்வு ஒண்ணு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூரா செஞ்சாங்க. தன்னுடைய சஹாபாக்கள் அனைவரையும் அமர வைத்து மஷூரா செஞ்சாங்க. எப்படிப்பட்ட மஷூரா? நான் போர் செய்யலான்னு இருக்கேன், யார் யாரெல்லாம் போர் செய்ய என்னோட வரீங்க அப்படின்னு கேட்டதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உடனே எந்திரித்து யா ரசூலல்லாஹ் போர் செய்யலாம் என்று சொன்னார்கள். எப்படி மனசு வரும் நமக்கு? நம்ம அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கோம், 313 பேர் தான் இருக்கோம், அங்க 1000 பேர் இருக்காங்க, வாளும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னத்தை பண்ணியிருப்போம் நம்ம? யாரும் நம்மளா இருந்தா வேணாம், போர் வேணாம் ஓடிடுவோம், ஐயோ அடிச்சு கொண்டுருவாங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு ஒண்ணு புறமுதுகிட்டு ஓடி இருப்போம். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கூட்டத்தின் நிலைமையை அறிந்தும் இந்தித்து யா ரசூலல்லாஹ் போர் செய்யலாம் என்று சொன்னார்கள். பிறகு போர் செய்யலாமா, போர் செய்யலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க திரும்பவும் கேட்கிறேன் ரெண்டாவது. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்திரித்து யா ரசூலல்லாஹ் போர் செய்யலாம் என்று சொல்கிறார்கள். 3வது முறையும் கேட்கிறார்கள், போர் செய்யலான் இருக்கேன், யார் யாரெல்லாம் போர் செய்யலாம் என் கூட வரீங்க அப்படின்னு கேட்டதும் 3வதா ஹஸரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்திரிச்சு யா ரசூலல்லாஹ் நாங்கள் போருக்கு வருகிறோம், உங்களிடம் சேர்ந்து போர் செய்கிறோம், உங்களுக்காக வேண்டி தன்னோட உயிரை தருகிறோம் என்று சொன்னார். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது முறையும் கேட்டார்கள், இந்த மாதிரி போர் செய்யலான் இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னதும் 4வது நபராக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் தனி சிறப்பு பெற்றவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா நகரத்திற்கு வரும் பொழுது இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுடைய ஒரு தலைவர். அவர் சென்று தன்னுடைய மக்களிடத்தில் சொல்கிறார், இவர் முஹம்மது, நான் இவரை ஈமான் கொண்டு விட்டேன், யாரெல்லாம் இவரை ஈமான் கொள்ளவில்லையோ, இவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ
அவர்களிடம் நான் பேச மாட்டேன் என்று அந்த தலைவர் கூறுகிறார். எனவே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நபர்களை பல சஹாபிகளாக ஆக்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பெற்ற பல முஸ்லிம்களை உருவாக்கியவர்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் எந்திரித்து யா ரசூலல்லாஹ் நீங்கள் எங்களை நினைத்துதான் கவலை கொள்கிறீர்கள் என்று தெரிகிறது. யா ரசூலல்லாஹ் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டு விட்டோம், உங்களுக்கு எந்த ஆபத்தும் நாங்கள் வரவிட மாட்டோம், உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு இடதுபுறம் உங்களது வலதுபுறம் இருந்து யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு அளித்து நாங்கள் போர் செய்வோம் யா ரசூலல்லாஹ் என்று இந்த மதீனாவாசியான சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அதை கேட்டதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் ஒளிமயமானது, சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் ஒளிமயமானது என்று ஹதீசுகளில் வருகின்ற இந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த அறிவிப்பாளர் கூறுகின்றார்கள், இந்த அவங்க ரெண்டு பேரும் பேசுறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுறதை பார்த்தோம், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இருவர்கள் பேசுறதை பார்த்து இதுக்கு மேல இந்த சந்தோஷம் இந்த உலகத்து கொட்டி படம் எனக்கு கிடைக்காது என்பதை அவர்கள் கூறி காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு முகமலர்ச்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பட்டது. ஆக மொத்தத்துல போருக்கு எல்லாம் தயாரு, மஷாரா முடிஞ்சு. இந்த காலத்துல மஷாரானா என்னங்க, ஒரு கூட்டணி இருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு, எந்த பிரச்சனையா தான் நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு இருக்கக்கூடிய தலைமை எப்பயும் கிடையாது. அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய கூட்டமும் சரியாக இருக்காது. எப்பொழுது மஷோரா வைத்து நான் இவ்வாறு செய்யலாம் இருக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக தான் இருப்பார். எனவே யார் தன்னுடைய கூட்டத்தார்களிடம் மஷோரா செய்கிறார்களோ அந்த கூட்டம் சிறந்த கூட்டமாக இருக்கும். இதை வைத்து நம் அனைவரும் அறிந்து தன்னுடைய கூட்டம் இருந்தால் அவர்களிடம் கண்டிப்பாக மஷோரா செய்யும். பிறகு போருக்காக அனைவரும் அணிவகுத்து நின்று விட்டார்கள். 313 பேர், 313 பேர்கள் தான். இப்பொழுது சஹாபாக்களும் அந்த காஃபிர் கூட்டங்களும் இரவு சஹாபாக்களுடன் தூங்கி கொண்டிருந்தது. அந்த காஃபிர்கள் கூட்டம் தெரிந்து போன கம்மியாக தான் இருக்காங்க, ஈஸியா போட்டுதல் ஒரு மணி நேரம் தான், 1/2 மணி நேரம் தான் முடிச்சிடலாம், 20 பேர் 30 பேர் மட்டும் தான் இருக்காங்க, ஈஸியா போட்டு தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை தூங்கிட்டு இருக்கும். ஒரு மழை பெஞ்சிச்சு இல்லவா, நான் ஏற்கனவே சொன்னேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருக்கும் இடம் மணல் பாதை போல, நடந்தால் காலை உள்ளே செல்லும் அளவுதான் அந்த மண். ஆனால் அபூஜஹல் இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டது என்று கேட்டால், அந்த மண் லைட்டா ஈரத்தன்மை உள்ள ஒரு மண், ஈஸியா கால் அடி எடுத்து வைக்கலாம், அப்படி ஓடப்பட்ட மண். அந்த மழை பெய்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் இடம் எவ்வாறு என்று கேட்டால், அந்த அந்த கடல் மணல் இருக்குல்லவா, அது அலைப்பட்டு அந்த தரை எவ்வளவு இறுக்கமாக ஆகி நடக்கும் அளவுக்கு வசதியாக இருக்கும் அந்த அளவு ஆனது. இந்த மழை ஏற்படுத்திய செயல் அந்த மணல் முழுக்க நடக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக மிதம் வாய்ந்ததாக ஆகிவிட்டது. ஆனால் அந்த காபிர்கள் இருக்கக்கூடிய இடம் சகதியும் சேருமாகி போனதை காலை எடுத்து வைத்தால் உள்ளே செல்கிறது. அப்படிப்பட்ட இயற்கைக்கு மாற்றமான விஷயத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்தான். அன்பர்களே, இப்போ போர் தான், அடுத்தது போர் தான். எப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, சஹாபாக்கள் அனைவரும் நிற்கிறார்கள், போருக்காக நிற்கிறார்கள், யாருக்கும் ஒரு சட்டம் பயம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு சஹாபிக்கும் கோபம் இருந்தது. என்னோட நபி நீ எப்படா வெளியே வந்துச்சு, என்னோட நபிக்கு நீ எப்படா நீ துன்பம் கொடுத்த அப்படின்ட்டு ஒவ்வொரு சஹாபிக்கும் அபூஜஹல் அவங்க கூட்டத்தார்கள் செய்த கொடுமைகள் நினைத்தும் சிறு பல கோபம். உமர் அலியார் கோபத்திற்கு சிறந்தவர்கள் எடுத்துக்காட்டு என்று கூட சொல்லப்படுகிறது. அனைவருக்கும் கோபம், வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியம், ஒரு சொட்டு பயம் கூட யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொண்டு அனைத்து சஹாபாக்களும் 313 சஹாபாக்கள் அனைவரும் நிற்கிறார். மற்றும் அந்த காஃபிர்களை பார்க்கிறாங்க, சரி கம்மியா தான் இருக்காங்க, போட்டு தெரியல எல்லாத்தையும். போர் ஆரம்பமாகிறது.
ஒரு சஹாபி சொல்கிறார், நாங்கள் போரை ஆரம்பித்து விட்டோம். அப்பொழுது நான் வாளை ஓங்கினால் ஒருவனின் தலை கீழே விழுகிறது. நான் வெட்டவே இல்லையே. இன்னொரு சஹாபி, நான் வாளை தூங்கினால் உடம்பு 2 துண்டாக விழுகிறது. நான் வெட்டவே இல்லை. ஆக மொத்தத்தில் அல்லாஹு தஆலா ஒரு அற்புதத்தை அந்த போரில் நிகழ்த்தி காட்டினான். என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, 2000 மலக்குமார்கள், 1000 2000 கடைசியாக 5000 மலக்குமார்களை அல்லாஹு தஆலா அந்த பத்ர் சஹாபாக்களுடன் அனுப்பி வைத்தான். வாளை தூக்குறது மட்டும்தான் இவங்க, வெட்டுறது மலக். தலைமை தாங்கி வந்தது யார்? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய குதிரையில் வந்தார்கள், வாளை ஓங்கி கொண்டு. எப்படிப்பட்ட நிலை! மனிதர்கள் முன்னால் தப்பித்து விடலாம், மலக்கு முன்னால் தப்பிக்க முடியாதல்லவா? ஒரு வாளை தூக்குகிறார், வெட்டுவதற்கு முன்னால் தலை கீழ் விழுகு. எவ்வளவு பெரிய ஆட்சி! எல்லா சஹாபியும் அசந்து போயிட்டாங்க. வாளை தூக்குவது என்றும் கட்டக்கடக்கம் எல்லா போரும் எப்ப ஆரம்பிச்சது? காலை சுபுவில் ஆரம்பித்த அந்த போர் லுஹா நேரம் வருவதற்குள்ளாக அந்த போர் முடிந்து விட்டது. எல்லா காபிர்களும் அழிக்கப்பட்டார்கள், எல்லா காபிர்களும் கொல்லப்பட்டார்கள். அன்று இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மேப் போட்டு காமிச்சாங்க இல்லையா? இந்த இடத்துல இவங்க இருப்பாங்க, இவங்க இந்த இடத்துல இவங்க இருப்பாங்க, இவங்க இங்க தலை வெட்டப்படுவார்கள் என்று ஒரு பிளான் போட்டு சொன்னாங்க இல்லையா? ஒரு சஹாபி அந்த பற்றி அறிவிக்கும் பொழுது அந்த அவங்க வெட்டின வெட்டில தலை அங்கிட்டும் உள்ள இங்கிட்டும் உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட வட்டத்தில் தான் கிடந்தது என்று சில ரிவாயத்துகளிலும் வருகிறது என்பது நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுக்கு என்ன ஒரு ஈமான்! 313 பேர் தான், என்ன பண்ண முடியும் நம்மால அப்படின்னு ஒரு சொட்டு கூட யோசிக்கல. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், யார சூழலாம் தைரியம் நடக்குமா? யாருக்கும் வருமா? ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தா என்னங்க பண்ணுவோம்? நம்ம ஓடி போயிடும். பயம். ஆனா என்னோட நபி நீ எப்படி திட்டலாம்? என்னோட நபி நீ எப்படி கொல்ல வரலாம்? சஹாபாக்களுக்கு இருந்த வீரம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்கல்ல, யார சொல்லல போர் செய்யலாம், பார்த்துக்கலாம், யார சொல்லலாம். யார் சொல்லுவா அந்த வார்த்தை? அவங்க அதுக்கப்புறம் உமர் இல்ல, போர் செய்யலாம் யார சொல்லல, யார் சொல்லுவா? சொல்ல போனால் அந்த 313 நபர்களில் 80 பேர் மட்டும்தான் மக்காவாசிகள். மீதமுள்ள 233 நபர்கள் மதீனாவாசிகள் தான். சொல்ல போனால் அவர்கள் விவசாயிகள். இதற்கு முன்னால் போர் என்றாலே என்னன்னு தெரியாது, போர் செஞ்சது கிடையாது, அதற்கான பயிற்சியும் கிடையாது, அதற்கான உடையும் கிடையாது, கேடையும் கிடையாது, வாளும் கிடையாது, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட நபர்கள் போர் செய்தார்கள். நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னாக்க மொத்தமா ப்ரிப்பேர் ஆகி தான் அங்க போயாகும். எந்த ஒரு ப்ரிப்பேருமே இல்லாம அங்க போய் ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்டாக்க நம்ம பத்ர் சஹாபாக்கள் மட்டும்தான் நண்பர்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக நினைத்து பார்க்கக்கூடிய நபர்கள் பத்ரியன்கள் மட்டும்தான். இந்த போரெல்லாம் முடிந்து விட்டது. ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, இந்த உங்க சஹாபிகள்ல யார் சிறந்தவர்கள் என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்களாம், சஹாபாக்கள் என்றாலே உன்னதமானவர்கள், சிறந்தவர்கள் தான். ஆனால் அவர்களிலும் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் பத்ரியன்கள் தான், பத்ர் சஹாபாக்கள் தான் சிறந்தவர்கள். இப்பொழுது ஒரு சபை தீர்ப்பளிக்கும் சபையில் ஒரு பத்ரியின் இருந்தால், ஒரு பத்ர் சஹாபி இருந்தால் அவர் தான் தீர்ப்பு சொல்வார். ஒரு சபையில் பத்ர் சஹாபி இருந்தால் அவர் தான் தொழுகு வைப்பார். ஏனென்றால் அவர்கள் பத்ர், அந்த ஈமான் 313 பேர் தான், யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. யார சொல்ல நம்ம பார்த்துக்கலாம், யார சொல்ல அந்த ஈமான் அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற ஈமான் அவர்களுக்கு இருந்தது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா கபூலானது. அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அனுப்பி வைத்தான். இயற்கை சீற்றத்தை, மணலை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மண்ணா ஆக்கி வைத்தான். காஃபிரோட மண்ணை கொடக்கொள்ளவென்று சகதியும் சேராக மாற்றி வைத்தான். நண்பர்களை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பத்ரீன்கள் என்பது உலகில் மற்றும் சிறந்தவர்கள் அல்ல, அல்லாஹுக்கு பிடித்தமானவர்கள். அல்லாஹு தாலா இவர்களை மன்னித்துக் கொண்டே இருப்பான், என்ன செய்தாலும் மன்னித்துவிடுவான். ஏனென்றால் அல்லாஹு தாலா அவருடைய ஈமானை பார்த்தான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், உங்களிடம் உள்ள மலக்குமார்களில் சிறந்த மலக்கு யார் என்று கேட்கும் பொழுது அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, யார் இந்த பத்ரு போர்ல கலந்துக்கிட்டாங்க 5000 மலக்குமார்கள், அவங்கதான் சிறந்த மலக்கு, அவங்கதான் உன்னதமான மலக்கு என்று சொல்கிறார். நண்பர்களே, பத்ரீன்களை பற்றி பேச போனால் பேசிக்கொண்டே போகலாம். அவர்களிடம் இருந்த ஈமான் கடுகளவும் குறையவில்லை. என்பர்களே, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மனப்பான்மை, அவ்வளவு வீரம், எதுக்குமே பிராக்டிக்ஸ் இல்லை. போர்னால என்னன்னு தெரியாத விவசாயிகள் அனைவரும் போரில் கலந்து கொண்டார்கள். வாளே இல்லாம வெறும் கையோட, வாளா பார்த்துக்கலாம் அப்படின்னு வெறும் கையோட சண்டையில கலந்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு ஏற்பட்டால் நம்ம என்ன செய்வோம்? புறமுதுகிட்டு தானே ஓடியோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை. நண்பர்களே, எனவே இந்த பத்ரீன்கள் என்பவர்கள் சிறப்பானவர்கள். பத்ரீன்கள் என்பவர்கள் சிறப்பானவர்கள். அவர்கள் அதிகம் ஈமான் கொண்ட முதல் போர் பத்ரு போர். இந்த பத்ரு போர் என்பது இஸ்லாமிய வழிகாட்டிகளில், இஸ்லாமிய தேர்ச்சியில், இஸ்லாமிய வளர்ப்பில் முதன்மை தக்கது என்றுதான் சொல்லுவேன். இதுதான் ஒரு ஆரம்ப கட்டம். எல்லாமே இஸ்லாத்திற்கு வருவதற்கான காரணம், நிறைய முஸ்லீமாக ஆகுவதற்கு காரணம் இந்த பத்ரு போர் தான் நண்பர்கள். எனவே பத்ரு சஹாபாக்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டார்களோ அதே போலவே நமக்கும் ஈமானை அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.